விருதுநகர் மாவட்டம் ராஜபாளையம் அருகே சொக்கரிங்கபுரத்தில் புதிதாக கட்டப்பட்ட பேருந்து நிறுத்த கட்டடத்தை காங்கிரஸ் எம்பி மாணிக்கம் தாகூர் திறந்து வைத்தார். பின்னர் செய்தியாளர்களிடம் பேசிய அவர், பெருந்தலைவர் காமராஜர் காலத்திற்கு பிறகு தற்பொழுதுதான் நேர்மை என்பது அரசியலில் முக்கிய முழக்கமாக மாறியுள்ளது என்று கூறினார். காமராஜருக்கு அப்புறம் நேர்மைங்கிறது அரசியலில் முழக்கமாயிருக்கு. அதை சாத்தியப்படுத்துகிற தமிழக முதலமைச்சருக்கு இந்த முயற்சிகளுக்கு நம்ம அனைவரும் கூட நிற்கணும். காஞ்சிபுரம் மாவட்டம் குன்றத்தூர் நகராட்சி அலுவலகத்தில் வெளிநாடு வாழ் தமிழர்கள் நலத்துறை அமைச்சர் தென்னரசு ஆய்வு மேற்கொண்டார். அப்போது முதியோர் உதவித்தொகை கோரி வந்த மூதாட்டி ஒருவர் வருவாய் ஆய்வாளர் அலுவலகத்தில் இருப்பதில்லை என குற்றம் சாட்டினார். உடனே அந்த மூதாட்டியை தன்னுடனே அழைத்துக் கொண்டு வருவாய் அலுவலகத்திற்கு சென்று அமைச்சர் விசாரணை செய்தார். அங்கு அவர் இல்லாததால் விஏஓவிடம் விளக்கம் கேட்ட அமைச்சர் மூதாட்டிக்கு உடனடியாக முதியோர் உதவித்தொகை கிடைக்க உரிய நடவடிக்கை எடுக்குமாறு உத்தரவிட்டார். தருமபுரி சட்டமன்ற தொகுதியின் வளர்ச்சி திட்டங்கள் குறித்து புதிய மாவட்ட ஆட்சியர் சரவணனுடன் எம்எல்ஏ சௌமியா அன்புமணி ஆலோசனை மேற்கொண்டார். தொடர்ந்து செய்தியாளர்களிடம் பேசிய அவர், தருமபுரி மொரப்பூர் ரயில் பாதை இணைப்பு திட்டத்தை உடனடியாக அரசு நிறைவேற்ற வேண்டும் என வலியுறுத்தினார். அந்த திட்டம் அப்படியே இருக்குது, அதுக்கு பணமும் இருக்கு. ஆனால் அதை விரைவாக முடிக்க இன்னும் நேரம் ஆயிடுச்சு. அதனால் அதை கொஞ்சம் விரைந்து முடிக்க அவரிடம் நாங்கள் வேண்டுகோள் விடுத்தோம். திருப்பூர் மாவட்ட ஆட்சியர் அலுவலக வளாகத்தில் 100 அடி உயர கொடிக்கம்பத்தில் ஏற்றப்பட்ட தேசிய கொடி பலத்த காற்று காரணமாக கிழிந்ததால் உடனடியாக கீழே இறக்கப்பட்டது. ஆட்சியர் அலுவலக வளாகத்தில் 24 மணி நேரமும் பறக்கச் செய்யும் வகையில் பிரம்மாண்ட தேசிய கொடி ஞாயிற்றுக்கிழமை ஏற்றப்பட்டது. உயரமான கொடிக்கம்பத்தில் பட்டொளி வீசி பறந்த அந்த கொடியை பொதுமக்கள் ஆர்வத்துடன் கண்டு ரசித்தனர். இந்த நிலையில் பலத்த காற்று வீசியதால் 24 மணி நேரத்திற்குள் தேசிய கொடி கிழிந்தது. இதையடுத்து உடனடியாக கொடி கீழே இறக்கப்பட்டது. கேரள மாநிலம் இடுக்கி அருகே யானை தாக்கி பெண் ஒருவர் பரிதாபமாக உயிரிழந்தார். சூரியநெல்லியில் வசித்து வந்த 37 வயதான மாரி என்பவர் தனது 11 வயது மகனை அழைத்துக் கொண்டு பள்ளிக்கு சென்று கொண்டிருந்தார். பனிமூட்டம் காரணமாக சாலையின் குறுக்கே நின்று கொண்டிருந்த 2 யானைகளை அவர் கவனிக்கவில்லை என கூறப்படுகிறது. அதில் ஒரு யானை திடீரென்று தாக்கியதில் மாரி நிகழ்விடத்திலேயே உயிரிழந்தார். காயமடைந்த சிறுவன் மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டுள்ளார். வனத்துறையை கண்டித்து பெண்ணின் உறவினர்கள் போராட்டத்தில் ஈடுபட்டனர். நீலகிரி மாவட்டம் குன்னூர் அருகே சிறுத்தை ஒன்று பட்டப்பகலில் மரத்தின் மீது படுத்து ஓய்வெடுத்தது அப்பகுதி மக்களிடையே அச்சத்தை ஏற்படுத்தியுள்ளது. உபதலை பழத்தோட்டம் பகுதியில் உள்ள ஒரு மரத்தின் மீது சிறுத்தை படுத்திருந்தது. சிறிது நேரத்திற்கு பிறகு அந்த சிறுத்தை மரத்திலிருந்து குதித்து தேயிலை தோட்டம் வழியாக வனப்பகுதிக்குள் சென்றது. இதையடுத்து இந்த பகுதியில் வனத்துறையினர் கண்காணிப்பு பணிகளை தீவிரப்படுத்த மக்கள் கோரிக்கை விடுத்துள்ளனர். கிருஷ்ணகிரி மாவட்டம் தேன்கனிக்கோட்டை அருகே தாயை பிரிந்த குட்டி யானை ஒன்று குடியிருப்பு பகுதிகளுக்கு அருகே சுற்றித் திரிந்தது. கடந்த ஓராண்டுக்கு முன்பு பிரிந்ததாக கூறப்படும் 1.5 வயது குட்டி யானை கவி நரசிம்மர் கோவில் அருகே உள்ள தனியார் விவசாய பண்ணைக்குள் நுழைந்தது. இதனை கண்ட மக்கள் குட்டி யானைக்கு கரும்பு மற்றும் வாழைப்பழங்களை வழங்கினர். சாதுவாக இருந்த யானையும் பொதுமக்களிடமிருந்து உணவை பெற்று சாப்பிட்டது. தகவல் அறிந்த வனத்துறையினர் குட்டி யானையை தாயுடன் சேர்த்து வைக்க முயற்சி மேற்கொண்டு வருகின்றனர். காஞ்சிபுரம் மாவட்டம் சீக்கராயபுரம் ஊராட்சியில் உள்ள லீலாவதி நகரில் மின் கம்பங்கள் மிக தொலைவில் நடப்பட்டுள்ளதால் மின் கம்பிகள் கையெட்டும் உயரத்தில் தொங்கி ஆபத்தான நிலையில் காணப்படுகின்றன. இதனால் லேசான காற்று வீசினாலும் ஒயர்கள் ஒன்றோடு ஒன்று உரசி அடிக்கடி மின் துண்டிப்பு ஏற்படுவதாகவும் இரவு நேரத்தில் மின்சாரம் போனால் காலை வரை வருவதில்லை என்றும் அப்பகுதி மக்கள் குற்றம் சாட்டுகின்றனர். இதுகுறித்து பலமுறை மனு அளித்தும் மின்வாரியம் எந்தவித நடவடிக்கையும் எடுக்காமல் அலட்சியமாக செயல்படுவதாகவும் வேதனை தெரிவித்துள்ளனர். கரூர் மாவட்டம் குளித்தலை நகரப் பகுதிகளில் பெரும்பாலான இடங்களில் நள்ளிரவில் மின்தடை ஏற்பட்டதால் பொதுமக்கள், குழந்தைகள் அவதியடைந்தனர். குளித்தலை நகரப் பகுதிகளில் கடந்த சில நாட்களாகவே நள்ளிரவு நேரங்களில் குறைந்த மின்னழுத்தம் ஏற்பட்டு வந்தது. மணத்தட்டை, சுங்ககேட், கடம்பர் கோவில், பேருந்து நிலையம், பஜனை மடம், ஆண்டார்கோவில் தெரு, வைசியாள் தெரு உள்ளிட்ட பகுதிகளில் பெரும்பாலான இடங்களில் குறைந்த மின்னழுத்தம் மற்றும் மின்தடை ஏற்பட்டதால் பொதுமக்கள் மற்றும் குழந்தைகள் பெரிதும் சிரமத்திற்காளாகினர். விருதுநகர் மாவட்டம் ராஜபாளையத்தில் புதிதாக விரிவாக்கம் செய்யப்பட்ட அரசு மருத்துவமனையை முழுமையாக செயல்படுத்த வலியுறுத்தி அனைத்திந்திய இளைஞர் பெருமன்றத்தினர் ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டனர். அரசு மருத்துவமனையில் புதிதாக விரிவாக்கம் செய்யப்பட்ட கட்டடத்திற்கு மின் இணைப்பு வழங்க வேண்டும், மருத்துவ அலுவலர், மருத்துவர்கள், செவிலியர்கள், சுகாதார பணியாளர்கள் உள்ளிட்ட காலி பணியிடங்களை நிரப்ப வேண்டும் என்பன உள்ளிட்ட கோரிக்கைகளை வலியுறுத்தி நடைபெற்ற ஆர்ப்பாட்டத்தில் இந்திய கம்யூனிஸ்ட் கட்சி மற்றும் அனைத்திந்திய இளைஞர் பெருமன்றத்தை சேர்ந்த 100க்கும் மேற்பட்டோர் கலந்து கொண்டனர்.
கொடைக்கானல் மலைப்பகுதிகளில் காலை முதலே சாரல் மழை பெய்தது. பலத்த காற்று வீசியதால் ஏரிச்சாலை அருகே மரங்கள் முறிந்து விழுந்தன. முன்னெச்சரிக்கை நடவடிக்கையாக நட்சத்திர ஏரியில் படகு சவாரி தற்காலிகமாக நிறுத்தப்பட்டுள்ளது. சாலையின் குறுக்கே முறிந்து விழுந்த மரங்களை அகற்றும் பணி நடைபெற்று வருகிறது. தூத்துக்குடி மாவட்டம் தாளமுத்து நகரில் ஆன்லைன் லாட்டரி விற்பனையில் ஈடுபட்ட தாவேக நிர்வாகி கைது செய்யப்பட்டார். தாளமுத்து நகரில் காவலர்கள் ரோந்து பணியில் ஈடுபட்ட போது தாவேக நிர்வாகி ராம்குமார் என்பவரை பிடித்து விசாரித்தனர். அப்போது அவர் ஆன்லைன் லாட்டரி விற்பனையில் ஈடுபட்டது தெரியவந்தது. அவரை கைது செய்த காவலர்கள் அவரிடமிருந்து லாட்டரி சீட்டுகள் மற்றும் செல்போன்களை பறிமுதல் செய்தனர். தூத்துக்குடி மாவட்டம் திருச்செந்தூர் அருகே பள்ளி மாணவியிடம் அத்துமீறி நடந்த இளைஞரை காவலர்கள் தேடி வருகின்றனர். வண்ணாந்துறை விளை பகுதியைச் சேர்ந்த வினீத் முத்துராஜ் என்ற 23 வயது இளைஞர் திருச்செந்தூர் பகுதியைச் சேர்ந்த 12ஆம் வகுப்பு மாணவியிடம் அத்துமீறி நடந்துள்ளார். இதனால் பாதிக்கப்பட்ட மாணவி விஷமருந்தி தற்கொலைக்கு முயன்ற நிலையில் காவலர்கள் மாணவியிடம் விசாரணை நடத்தினர். மாணவி கொடுத்த வாக்குமூலத்தின் அடிப்படையில் முத்துராஜ் மீது போக்சோ சட்டத்தின் கீழ் வழக்கு பதிவு செய்து காவலர்கள் தலைமறைவாக உள்ள அவரை தேடி வருகின்றனர். செங்கல்பட்டு மாவட்டம் காட்டாங்குளத்தூரில் உள்ள தனியார் பல்கலைக்கழக விளையாட்டு மைதானத்தில் மாற்றுத்திறனாளிகளுக்கான தேசிய அளவிலான கிரிக்கெட் போட்டி தொடங்கியது. தமிழ்நாடு சக்கர நாற்காலி சங்கம் மற்றும் தனியார் பல்கலைக்கழகம் இணைந்து 4 நாட்கள் நடத்தும் இத்தொடரில் தமிழ்நாடு, கர்நாடகா, குஜராத், சத்தீஸ்கர் உள்ளிட்ட 6 மாநிலங்களைச் சேர்ந்த 90க்கும் மேற்பட்ட மாற்றுத்திறனாளி வீரர்கள் ஆர்வமுடன் பங்கேற்று விளையாடி வருகின்றனர். திருச்சி மாவட்டம் வளநாடு அருகே அனுமதியின்றி மணல் அள்ளிய லாரி மற்றும் ஜேசிபி பறிமுதல் செய்யப்பட்ட நிலையில் 3 பேர் கைது செய்யப்பட்டனர். வேம்பனூர் அருகே உள்ள குளத்து பகுதியில் தனிப்படை காவலர்கள் ஆய்வு மேற்கொண்டனர். அப்போது தனியாருக்கு சொந்தமான நிலத்தில் உரிய அனுமதியின்றி லாரிகள் மூலம் மண் அள்ளுவது தெரியவந்தது. வேங்கையா, கிருஷ்ணமூர்த்தி மற்றும் நந்தகுமார் ஆகிய 3 பேரை கைது செய்த காவலர்கள் அவர்களிடமிருந்து ஜேசிபி, 2 டிப்பர் லாரி ஆகியவற்றை பறிமுதல் செய்தனர். சென்னையில் தங்கி கல்லூரியில் படித்து வந்த மகன் விடுமுறைக்காக பொள்ளாச்சிக்கு புறப்பட்டு மாயமான நிலையில் 85 நாட்களாக காணவில்லை என்று தாய் கண்ணீர் மல்க கோரிக்கை மனு அளித்துள்ளார். ஆத்து பொள்ளாச்சியைச் சேர்ந்த விமல் கடந்த மார்ச் 16ஆம் தேதி அன்று சென்னையில் இருந்து ரயிலில் ஊருக்கு புறப்பட்ட நிலையில் மாயமானதாக கூறப்படுகிறது. சென்னை சென்ட்ரல் ரயில் நிலையத்தில் பதிவு செய்யப்பட்ட வழக்கு ஜோலார்பேட்டை ரயில்வே போலீசாருக்கு மாற்றப்பட்ட நிலையில் எவ்வித நடவடிக்கையும் இல்லை என தாயார் புவனேஸ்வரி பொள்ளாச்சி சார் ஆட்சியர் அலுவலகத்தில் மனு அளித்தார். கொடைக்கானல் நட்சத்திர ஏரியில் கழிவுநீர் கலப்பதாக பொதுமக்கள் குற்றம் சாட்டுகின்றனர். பெண்டர் சாலை வழியாக வெளியேறும் கழிவுநீர் கொடைக்கானலின் அடையாளமாக விளங்கும் இந்த ஏரியில் கலக்கிறது. இதனால் நட்சத்திர ஏரி மாசடைந்து வருகிறது. துர்நாற்றம் வீசுவதோடு எழில் கொஞ்சம் இயற்கை அழகை இழந்து வருவதால் உரிய நடவடிக்கை எடுக்க இயற்கை ஆர்வலர்கள் வேண்டுகோள் விடுத்துள்ளனர். இதுகுறித்து நகராட்சி அதிகாரிகளிடம் கேட்டதற்கு நடவடிக்கை எடுக்கப்படும் என உறுதியளித்தனர். தமிழக வெற்றிக்கழக நிர்வாகிகளின் தொடர் போராட்டத்திற்கு பின்னர் நெல்லை மாநகராட்சி மேயர் அறையில் அவரது இருக்கைக்கு மேல் முதலமைச்சரின் புகைப்படம் மாட்டப்பட்டது. ஆனால் தற்போது மேயர் தனது முக்கிய இருக்கையில் அமராமல் அருகில் உள்ள சோஃபாவில் அமர்ந்து அலுவல் பணிகளை கவனித்து வரும் வீடியோ சமூக வலைதளங்களில் வைரலாகி மீண்டும் சர்ச்சையை ஏற்படுத்தியுள்ளது. இதுகுறித்து மேயர் தரப்பில் எங்கு அமர்ந்து பணி செய்கிறோம் என்பது முக்கியமல்ல என விளக்கம் அளிக்கப்பட்டுள்ளது.